ஹாய் ஹலோ வியூவர்ஸ், கிட்டத்தட்ட ஒரு 1000-1500 வீடியோ அப்படின்றது பார்த்தோம் அப்படின்னா, இது வரைக்கும் நம்ம உட்காந்து பேசி பாலிடிக்ஸு, ஸ்போர்ட்ஸு அந்த மாதிரி பல விஷயங்கள் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா நம்ம சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கோம். அப்படின்னாலும் இன்றைக்கி வந்துட்டு சரி ஓகே ஏதாவது புதுசாக ட்ரை பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் ஆல்ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு விஷயம் இருக்கு இல்லையா? சரி நம்மளும் வந்துட்டு vlog பண்ணலாம் அப்படின்னு சொல்லி தான் இன்றைக்கி ஸ்டார்ட் பண்ணுறோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எல்லாருமே வந்துட்டு ஒரு புது விஷயத்தை ஆரம்பிக்கணும் அப்படின்னா வந்துட்டு கோயிலுக்கு போவாங்க இல்லையா? ஆனால் நம்ம வீட்லேயே வந்துட்டு இன்றைக்கி மாலை போட்டிருக்கனால அப்பாவுக்கு வந்துட்டு குரு பூஜை அப்படின்றது வந்துட்டு நடக்குது. ஸோ அதை வந்துட்டு கவர் பண்ணுவோம். ஸ்டார்டிங்லேருந்து எண்டிங் வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா ஒரு குரு பூஜை அப்படின்னா என்னென்ன மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்கும், அதுக்குள்ளே என்னென்ன மாதிரியான விஷயங்கள்லாம் நடக்கும். ஏன்னா பலரால் பார்த்தோம் அப்படின்னா இந்த மாதிரியான பூஜைகளுக்குலாம் போகிறது அப்படின்றது ஆசைப்படுவாங்க, போய் பார்க்கலாம் அங்கே என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு. பட் போகிறதுக்கு வந்துட்டு ஒரு சான்சஸ் அப்படின்றது கிடைக்காது இல்லையா? ஸோ ஸ்டார்டிங்லேருந்து எண்டிங் வரைக்கும் இந்த vlogல பார்த்தோம் அப்படின்னா கவர் பண்ணி போட போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக வந்திருந்தீங்க அப்படின்னா இதே மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் ப்ளஸ் vlogsலாம் இருக்கு இல்லையா? அதை தொடர்ந்து பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ முன்னாடியே சொன்ன மாதிரி பார்த்தோம் அப்படின்னா நல்ல விஷயத்த சாமிக்கிட்ட இருந்தே ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொல்லி ஐயப்பனை கும்பிட்டு நான் மட்டும் நல்லா இல்லாமல் என் சேனலை பார்க்கக்கூடியவங்க இருக்காங்க இல்லையா? சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தவங்களா இருந்தாலும் சரி பண்ணாதவங்களாக இருந்தாலும் சரி நல்லா இருக்கணும் அப்படின்ற வேண்டுதலோட இன்றைக்கி உங்களுக்கு பண்ண போகிற பூஜை இருக்கு இல்லையா? அது எல்லோரும் நல்லா இருக்கும்படியாக நீங்கள் ஆசீர்வாதம் பண்ணுற மாதிரி இருக்கணும் அப்படின்னு சொல்லிலாம் அவர்கிட்ட வேண்டுதல் பண்ணியாச்சு. ஸோ இன்னொரு பக்கத்தில் பார்த்தோம் அப்படின்னா சாமி பூஜை அப்படின்னு சொல்லி வரும்போதே அலங்காரம் பண்ணுறதுக்கு வந்துட்டு ப்ராடக்ட்ஸ்லாம் வேணும் இல்லையா? ஸோ அது வந்து பார்த்தோம் அப்படின்னா பூஜையில் எந்த விதமான குறையுமே இருக்கக்கூடாதுன்னு நிறையவே வாங்கி வச்சாச்சு. இன்னொரு பக்கத்தில் தள்ளுப்பா அந்த சைடு இதுதான் எங்களோட அக்கா. எப்பயாவது நான் வீடியோ எடுக்கும்போது நடுவில் இப்படி தான் வந்து டிஸ்டர்ப் பண்ணிகிட்டு இருப்பாங்க. ஸோ வெளியே இருக்காங்க இல்லையா? வெளியே இருக்கிறது தான் என்னை பெற்ற எங்கள் மம்மி அப்படின்னே சொல்லலாம். ஸோ இவங்க வந்து என்னப்பா பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா அன்னதானம் இருக்கு இல்லையா? ஸோ ஐயப்பன் கோயிலில் ஏதாவது ஒரு பூஜை நடக்குது, இல்லை ஐயப்பனுக்கு வீட்டில் ஒரு பூஜை அப்படின்னாலே கண்டிப்பாக அன்னதானம் அப்படின்றது கன்ஃபார்ம் தேவைப்படும். அது மட்டும் இல்லாமல் அந்த அன்னதானம் தான் ஸ்பெஷல் அப்படின்னே சொல்லலாம். அதுக்கான ப்ரொசீஜர்ஸாக இருந்தாலும் சரி, முன்னேற்பாடாக இருந்தாலும் சரி. ஹாய் மம்மி, ஹாய் சொல்லு. ஸோ அவங்க வந்து பார்த்தோம் அப்படின்னா ஹாய்லாம் சொல்லிட்டாங்க. இவர் இருக்கார் இல்லையா? இவர் தான் நம்மளோட அன்வான்ட் பிரதர். இந்த வீடியோ முழுக்க பார்த்தோம் அப்படின்னா வெங்காயம் உரிச்சிட்டு தான் இருப்பார். ஏன்னா அந்த அளவுக்கு கடமையில் பார்த்தோம் அப்படின்னா கண்ணும் கருத்துமாக இருப்பார். அந்த பக்கத்தில் சாமியான பந்தல்லாம் இருக்கு இல்லையா? ஏன்னா சாமிகள்லாம் வராங்க, நைட்லாம் பனி பெஞ்சிடக்கூடாதுன்றதுக்கான முன்னேற்பாடு. இவர் தான் நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய குட்டி சாமி அப்படின்னே சொல்லலாம். அக்காவோட பையன் கடைக்குட்டி, எல்லாருக்குமே ரொம்ப பாசமான செல்லக்குட்டி இவர் தான். ஸோ அதிகமாகலாம் பேச மாட்டார் அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ எங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய எல்லாருமே பார்த்தோம் அப்படின்னா இவரும் நல்லா இருக்கணும், இவருக்கு எந்த பிரச்சனையும் இல்லாமல் பையன் நல்லபடியாக வளரணும் அப்படின்றது இந்த பூஜையோட மெயின் கான்செப்ட் அப்படின்னு தான் சொல்லணும். கடைசி வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்கிறா அப்படின்னு சொல்லி கேட்டால் சைக்கிள் ஓட்டுறதுல ரொம்ப மும்முரமாக இருந்தார். அப்பார்ட் ஃப்ரம் தட் நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி அன்னதானம் இருக்கு இல்லையா? அன்னதானத்துக்கு தேவையான எல்லா பொருளுமே ஸோ சாமிகள் சாப்பிடும் போது வந்துட்டு நம்ம வீடியோ கிளிப்பிங் எடுத்தோம் அப்படின்னா அன்ஈஸியாக இருக்கும் அப்படின்றதுனால இது அன்னதான கிளிப்பிங்லாம் நம்ம வந்துட்டு ஆட் பண்ணல. ஸோ இந்த வீடியோவில் பார்த்தோம் அப்படின்னா முன்னேற்பாடுகள்லாம் இருக்கு இல்லையா? பூஜைக்கு முன்னாடி என்னென்ன மாதிரியான விஷயங்கள்லாம் செய்யணும், அப்பா குருசாமி அப்படின்றதுனால குருமாலை வாங்க போன அந்த கிளிப்பிங்ஸ் அப்படின்ற மாதிரி சின்ன விஷயங்கள்லாம் பார்த்தோம் அப்படின்னா கிளிப்பிங்ஸில் போட்டிருக்கோம். ஸோ சின்ன கிளிப்பிங்ஸ்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா ஆஸ் யூஷுவலாக முதல்ல சாமிகள்கிட்ட பாத பூஜை பண்ணுவாங்க இல்லையா? அதில் வந்து பார்த்தோம் அப்படின்னா எல்லா கிளிப்பிங்ஸுமே ஒன்று விடாமல் மிஸ் பண்ணாமல் ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ எல்லாத்தையுமே பார்த்துட்டு ஐயப்பனுடைய ஆசையை கடைசி வரைக்கும் வாங்கிக்கோங்க. எண்டிங்கில் சந்திப்போம். டாடா, பை பை. இல்லை அப்பா இருந்தார். அவ்வளோதான் எடுக்கிறல்ல சாமி.
பூஜை வச்சிருக்காங்கல்ல மிர்ச்சியா தானே இப்போ வீடியோ போகும்போது கொஞ்சம் பூ கொடுங்க சாமிக்கு. சாமி சரணம் சொல்லுங்க. சாமி வரணும். அக்கா நினைச்சு 2 பேர் வந்து மணிக்கு தரிசனமே அருள்பவனே வாசப்படி முருக பெருமானே ஆலவெட்டி நிலையமே தலமே கடலே மூர்த்தியே மூர்த்தியே சாமியே பகவானே நதியே அழகே புண்ணியமே ஞானமே கல்லெடுத்து மலை இறக்கமே மலை இறக்கமே முன்பே வந்தனமே கோட்டையே புலிமாரி அம்மனே தெய்வமே திருவிழந்தோடு அருவமனே மலை ஏற்றமே மலை இறக்கமே முகுடே மூர்த்தியே பகவானே ஸ்ரீயான வட்டமே ஸ்ரீயான வட்டமே அம்பா நதியே அம்பா விளக்கே அம்பையில் பாலனே ராஜனே ஸ்ரீராம பாதமே சங்கரமே பெருமானே தெய்வமே மூல கணபதியே பகவானே ஏற்றமே கண்ட பெருமானே கண்டன் தன்மகனே பிரம்மச்சாரியே
வேஷதாரியே பகவத் பாந்தவனே ரட்சகனே அடியோரை காப்பவனே வேலை பங்காளனே அடியோர் கிளியோனே தெய்வமே என் குருவே குரு சாமியே வாயூரில் அப்பனே ராஜா பிரபுவே வணங்கும் தெய்வமே உண்மைப்பது புரிந்தவனே வளர்ந்தான் நன்மகனே மனை சத்தியனே வினை அளித்தவனே மறைவுருளே புறங்கள் அருள்பவனே சத்திய பிரவியே சாமியே காட்சி மேடே காட்சி புலியே புறங்களே புறங்களின் நாயகனே அவரி பீடமே அவரி அன்னையே முத்தியாலே நிதானமே கொடிமரமே அக்னி குண்டமே குளமே புலி தீர்த்தமே மேடே மேடே நாதனே ஈசனே நம்மளை கதிபதியே தெய்வமே இருப்பவனே சுவாமி தோழனே ஆதி வீரனே ராமணி வந்தனே வனமே பூங்காவனமே சுவாமியே தாம்படிகளே தாம்படியே பகவானே கருப்பே அவர்கள் சொன்ன சாமியே சாமியே அம்மாளே அம்மனே பேரொருளே மர்தனே பொருளே தீர்த்தவனே காத்தவனே மீனி கொண்டவனே நலகனே சாமியே பிரியனே ஓம் சுவாமியே ஓம் சுவாமியே ஓம் சுவாமியே
சுவாமியே அம்மா முத்துமாரி எங்க அழகு முத்துமாரி அமுதமாய் வீற்றிருப்பா அன்னை முத்துமாரியே
ஓடிவா
சாமி கொஞ்சம் வலி வலி சாமி சாமி
சமர கருப்பசாமி சண்ட பிரசன்ன கருப்பசாமி சங்கமுடி கருப்பசாமி சந்திர கருப்பசாமி தப்பாரி கருப்பசாமி மாயாண்டி கருப்பசாமி மலையப்பர கருப்பசாமி கருப்பசாமி ஐயா பயங்கர கருப்பசாமி பழையடி கருப்பசாமி கைவடி கருப்பசாமி கருப்பசாமி கிளிக்கூண்டு கருப்பசாமி ராம கருப்பசாமி கருப்பசாமி கோட்டை கருப்பசாமி பள்ளைய கருப்பசாமி வடநாட்டு கருப்பசாமி திருத்தள்ளி கருப்பசாமி பாளையத்து கருப்பசாமி அறிவிக்கிற கருப்பசாமி பச்சமலை கருப்பசாமி அழகர் கோவில் 18ஆம் மணி காவல் கருப்பசாமி
சாமி சார் சந்தோஷமா ஆடணும். ஆட்டமெல்லாம் போதும் கரெக்டா புடி கவிதா அத்தை தனி ஒண்ணு வேணுங்களா? சாமி கண்ணன் சாமி அத்தை பாவா இருங்க பின்னாடி எப்பவுமே வராங்க. சாமி சொல்லுங்க சாமி, என்ன யோசனை சொல்லுங்க. மனசுல வந்து 18ஆம் படி நிறையும் இந்த வட்டியில சுபகாரியம் நடக்க இருக்கு. அது இல்லமா இருக்கலாம், மங்களமா இருக்கலாம். ஆனா இன்னைக்கு 18ஆம் படி கருப்பனாகிய நானு இறங்கி ஆடுன நேரத்துல ஒரு முத்தான வாக்கொன்னு கொடுத்து போட்டு சந்தோஷமா ஆடி பாடி ஜனங்களோட சரணகோஷ ஐயப்பனோட ஆடி பாடி விளையாண்டு போறேனப்பா. கடுகுட்டியில மூத்த குட்டிக்கு சரியான பணி இல்ல. இப்படி அங்க இருக்கு பாரு சாமி சைடுல பட்டியில சுபகோகம் நடக்கிறதுக்கு கால கை கூடி வந்துடுதப்பா. குருமார்கள், ஐயப்ப சாமிமார்கள், கன்னிச்சாமிமார்கள் கூட இந்த கருப்பனும் வந்திறங்கி காத்து நின்னு கொடியேத்தி கொடியேத்தி தார வருஷம் தவறாம நாளை ஈண்ட போது 78 10 சொன்னேன். நீ செஞ்ச ஊழியத்துல ஒருவரும் இல்லையப்பா. நீ கொடுத்த ஊழியத்துல நீ கொடுத்த ஆகாரத்தை அந்த மணிகண்டனாகப்பட்டவன் சந்தோஷமா ஏத்துக்கிட்டு உன்ற பாத யாத்திரைய உன்ற சரண யாத்திரைய தீர்க்கமா முடிச்சு கொடுத்து உன்ற இல்லத்துல குடியேறி உன்ற உள்ளத்துல இருக்கிற குறைகளையும் உன் வெளிப்படையா இருக்கிற குறைகளையும் தீர்த்து கொடுத்து மலை சேர்த்து இல்லம் சேர்த்து கூட வந்து நிக்கிறேன்னு சொல்றானப்பா மணிகண்டன். சந்தோஷமப்பா. எல்லாரும் சரணம் போடுங்க, சரணம் போடுங்க. உலக போக்கப்பா, உலக போக்கப்பா. இமயம் முதல் குமரி வரைக்கும் எல்லா 8 திக்கு இலையிலும்
எல்லா எல்லையிலும் இன்னைக்கு கங்கை ஆடுறது இன்னும் குறவில்லாம இன்னும் இடையூறு கூடிய காலத்துல ஆடி வந்து தீரும்னு இந்த முத்தான நாவேரத்துல இந்த கன்னி பூசையில இந்த குரு பூசையில இந்த படி பூசையில இருக்கிற உலகத்தீட்ட காட்டி கொடுத்துட்டு போறக்கு இந்த 18 மணியாக கருப்பனாகியப்பட்டவன் நான் வந்திறங்கி உலகமுமே உடச்சு போட்டு போறேன். வெள்ளத்தினால இன்னும் கடும் பாதிப்பு இருக்குதப்பா. சரி சரி சாமி மடி நிறையாம ஒரு குழந்தையும் யார் சாமி? வீட்டுக்கு வாங்க சாமி. யார் சாமி? குழந்தை இல்லாம யார் சாமி இருக்கிறது? குழந்தை வரங்க இருக்கிறீங்களா? வீட்டுக்கு வாங்க. சாமி குழந்தை இல்லாத சாமி யார் இருக்காங்களா? இந்த சாமி சாமியான சாமி. சாமி யாரு சோ கூட்டத்துல வர அச்சப்படுதப்பா. பரிகாரம் ஒண்ணு சொல்லி போட்டு போறேன். என்ன சின்ன பெரியண்ணட்ட போய் என்ன இந்த ஊர் எல்லையில சின்ன பெரியண்ண அன்னமார் சுவாமின்னு ஆலமரம் விருட்சத்துல அடிவார வடக்க பார்த்து அமர்ந்திருக்கிறவங்கிட்ட மடியேந்தி வேண்டுதலை வச்சு குறையிட்டு அழுதா அந்த குழந்தைக்கு எண்ணி 12 மாசத்துக்குள்ள கரு நிறச்சி தாரேன்னு கருப்பனாகப்பட்டவன் வாக்கு நிறச்சி தாரேன். யார் சாமி இருக்காங்களா? இருக்குதுன்னு சொன்னது உண்படி உண்மையோ வந்து நிக்கிறதும் உண்மைதானே? மங்கைய நிறைஞ்சு காலம் நெடுக்க போய்கிட்டு இருக்குதுன்னு அச்சத்துல என்ன பண்றது திக்கு தசை தெரியாம திக்கொரு திட்டம் திக்கெட்டும் திசையிட்டும் தொலாவிக்கிட்டு ஓடிக்கிட்டு இருக்கு. அந்த ஓட்டத்துக்கு விடை இருக்குதப்பா. இப்ப சொன்ன பரிகாரத்தை தீக்கமா போய் செஞ்சு போட்டு குலதெய்வ அனுகிரகத்தை முதல் தேடி போய் காலை கட்டி அழுக சொல்லு. குலதெய்வ வழிபாடு சரியில்லாம இருக்குது. அச்சனாகவும் தேவனாகவும் கருப்பனாகவும் முன்ன நிக்கணும்னா மூத்த குலதெய்வமான அவன் அனுகிரகம் வழிகிட்டாத்த கருப்பனாகப்பட்டவனாகட்டு அச்சனாகப்பட்டவனாகட்டு உள்ள போறதுக்கு வழியப்பா. குலதெய்வ வழிபாடு சரியில்லாம இருக்குது. குலதெய்வத்துக்கு வழிபாடு சரியில்லை. குலதெய்வத்துக்கு குறையா இருக்குது. குலதெய்வக்கார குறுக்க நிக்கிறான். மனமால வாசம் இன்னும் அடங்காம இருக்குது. அதை அடைச்சுக்கிட்டு போய் வழியை தேட சொல்லு. முத்து முத்தா ஒரு குழந்தை கையேறி வரு. மடியாதி பிடிக்கணும். கீழே உழுக்காட்டிடாதீங்க. கீழே உழுக்காட்டினீங்கன்னா அப்புறம் அது சொல்லக்கூடாது. கீழே மட்டும் உழுக்காட்டிடாதீங்க. அதை கொண்டு போய் சேர்த்த வேண்டிய இடத்துக்கு சேர்த்திடுவோம். குறையுள்ள இடத்துக்கு கொண்டு போய் சேர்த்தப்பா. அது ஆகாரமா எடுத்துக்கிட்டு ரெண்டும் நைட்டுங்கப்பா கரும்பருந்து கொண்டாப்பா. சாமி
ஒண்ணு போனா ஒண்ணு தொடர்ந்து பின்னையே வந்துகிட்டு இருக்குது. ஒரு அடி எடுத்து வச்சா பின்ன ஆல்ரெடி பின்னெடுக்குது. இந்தா இல்லையோ முயற்சி மட்டும்தான் இருக்குதே ஒழிய ஜெயிப்பும் பின்னத்தில் இல்லைன்னு நேடு சொல்லுது. இந்தா இல்லையா? குருமான்கரே 9ஆம் படி எழுதிய இந்த குழந்தை கையால ஏத்து. சரியோ? இந்த குழந்தைக்கு இருக்கிற குறை என்னன்னு உடச்சு சொல்ல விரும்பல. ஆனா அந்த 9ஆம் படி ஏத்துற ஜோதி எண்ணி 9 மாத காலத்துக்குள்ள இந்த குறையிலிருந்து மேடேறி மேல வரும். மேல வந்துட்டா அடுத்த வருஷம் இதே கார்த்திகை மார்கழியில என்ற காவலுக்கு நிக்கிற என்ற மணியான வீட்டுக்கு மலை ஏந்தி இருமுடி ஏந்தி வரானான்னு கேட்டு சொல்லு. 9ஆம் ஜோதி ஏத்துற இடத்துல சொல்லி கும்பிடு. புரிஞ்சதோ? சாமி சொல்லுங்க சொல்லுங்க. ஹலோ முடிச்சு விடுங்க. சாமி எல்லாம் சொன்ன எல்லா சாமி முடிச்சு முன்னேற்றம் உண்டப்பா, எந்த குறையும் இல்லை. யாத்திரைக்கு இங்க இருக்கிற ஐயப்பமார்களுக்கு கூட துணைக்கு இந்த 18ஆம் படியா வர்றான்னு வாக்கு எழுதுனப்பா. பெருவழியா இருந்து சிறுவழியா இருந்தாலும் எந்த வழியில போற சாமிகளுக்கும் துணைக்கு முன்ன நான் போறேன், பின்ன சரண கோஷத்தோட நீங்க பின்ன வந்து சேருங்கப்பா. இந்த பூசக்காரன் விட்டு மூத்த கடுகுட்டி எங்க? வாகன போக்குவரத்துல கவனம் வேணுமாப்பா. எப்படி கவனம் இல்லை, தட்டுத்தடு மாதிரி சுத்திக்கிட்டு இருக்கிற. கரணம் தப்புனா மரணம் உண்டு, புரிஞ்சதோ? போற வழி வார வழியில எண்ணி 62 நாளைக்கு ஜாக்கிரதையா வாகன போக்குவரத்துல பாகமா இல்லாம பகுமாதியா பகுமானமா நிதானமா நிதானிச்சு ஓடி போய் ஓடிவாமோனே. என்ன பகுமானம் இல்லாம சுத்தனைனா குறை யாருக்கு? புரிஞ்சுதா? இங்க மூத்தச்சாமி இங்க தகப்பஞ்சாமி சாமி சொன்னது புரிஞ்சதில்ல? கட்டிக்க வேண்டியது கட்டி வைக்க வேண்டியது யாரு? தாயும் தகப்படுங்க. என்ன சொல்லுக்கு மீறினா தட்டி வச்சு உட்காரவை. புரிஞ்சுதா? சந்தோஷம் பாப்பா.
தண்ணி தண்ணி சம்போ சம்போ மாரணி சரவண சோதர மாரணி மர்த்தன சுந்தர மலைமக கொஞ்சம் கோமர மரகத மண்ணின் மைந்தலே மாமலை வாழும் ஐயனே சம்போ மகாதேவனே சம்போ சம்போ மாரணி சரவண சோதர மாரணி சரணம் சரணம் ஐயனே மலையை பரிதாபத்தை தீர்க்கவே சம்போ மகாதேவனே சம்போ சம்போ மாரணே சரவண சோதர பாலனே சரணம் சரணம் ஐயனே சங்கர குரு எங்களை சங்கடம் தீர்த்தி காத்திடவே சங்கர குருவின் சன்னதி என்றும் எங்களை காத்திடவே சம்போ மகாதேவனே சம்போ சம்போ நாதனே சரவண சோதர பாலனே சரணம் சரணம் ஐயனே சம்போ மகாதேவனே சம்போ சம்போ மாரணே சரவண சோதர பாலனே சரணம் சரணம் ஐயனே சம்போ மகாதேவனே சம்போ சம்போ நாதனே சரவண சோதர பாலனே சரணம் சரணம் ஐயனே 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 சரணமையப்பா சரணமையப்பா சாமி பூசமே நாம் திருப்படி சரணம் சாமி பொன்னையப்பா ஐயனே பொன்னையப்பா சாமி இல்லாதொரு சரணம் இல்லையப்பா நாம் திருப்படி சரணம் பொன்னையப்பா சாமி பொன்னையப்பா ஐயனே பொன்னையப்பா சாமி இல்லாதொரு சரணம் இல்லையப்பா மரசாமி இது ஓகேயா சாமி பொன்னையப்பா ஐயனே பொன்னையப்பா சுவாமி இல்லாதொரு சரணம் இல்லையப்பா சுவாமி 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 பொன்னையப்பா ஐயனே பொன்னையப்பா சுவாமி இல்லாதொரு சரணம் இல்லையப்பா 11ஆம் திருப்படி சரணம் பொன்னையப்பா சாமி பொன்னையப்பா ஐயனே பொன்னையப்பா சுவாமி இல்லாதொரு சரணம் இல்லையப்பா 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 சாமி பொன்னையப்பா ஐயனே பொன்னையப்பா சுவாமி
இல்லாதொரு சரணம் பொன்னையப்பா சாமி பொன்னையப்பா ஐயனே பொன்னையப்பா சாமி இல்லாதொரு சரணம் பொன்னையப்பா சரணம் பொன்னையப்பா சாமி பொன்னையப்பா ஐயனே பொன்னையப்பா சாமி இல்லாதொரு சரணம் பொன்னையப்பா சாமி பொன்னையப்பா ஐயனே பொன்னையப்பா சாமி இல்லாதொரு சரணம் பொன்னையப்பா சரணமையப்பா சரணமையப்பா சரணமையப்பா